ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். எதுக்காக போயிருந்தோம் அப்படின்னா, என்னோட பொண்ணுக்கு மொட்டை போடுறதுக்காக போயிருந்தோம். பொண்ணுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால நானும் மொட்டை போட்டுட்டேன். குலசையில மொட்டை போடுறதுக்கு இவ்வளவு கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா மொட்டை போடுற இடத்துக்கே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா போறேன். தாடகை மகன் ஐடி வச்சிருக்கிற ஒருத்தர் வந்திருந்தாரு. அவங்களையும் சேர்த்து கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டோம். நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது பயங்கர கூட்டமா இருந்தது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆக்ரோஷமா சாமி இறங்கி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் ஒருத்தர் நாக்குல கற்பூரம் ஏத்த சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கோவில்ல முத்தாரம்மனோட பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு அன்னதானம் செய்யும் போது அந்த அம்மாவோட மனசு ரொம்ப குளிர்ந்துடும். ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு 80 பார்சல் செஞ்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே கொடுத்திருந்தேன். கோவில்ல நல்லா சாமியை கும்பிட்டுட்டு போற வழியில ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். வெஜ் பிரியாணி உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருந்தது. மக்களுக்கு கொடுக்கும்போது டேஸ்டா இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பா தூர போட்டுருவாங்க. அதனால நம்ம எப்போ அன்னதானம் போட்டாலுமே 10 பேருக்கு கொடுத்தாலும் அவங்க ஃபுல்லா சாப்பிட்ற மாதிரி கீழே கொட்டாத மாதிரி டேஸ்டா தான் நம்ம கொடுப்போம். கடைசியில மொட்டையை போட்டுட்டு ஆட்டோல பின்னாடி உட்காந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டோம்.